ஞானகுரு அவர்கள் காடு மேடெல்லாம் அலைந்தேன், குருநாதர் காட்டியவழில் 20 வருடம் பல அனுபவங்களை கொடுத்துள்ளார். அந்த அனுபவ வாயிலாக பெற்ற உயர்ந்த ஞான வித்துகளைத்தான் உங்களுக்கு அவ்வப்பொழுது நினைவுபடுத்தி உங்களுக்குள் பதிவாக்குகிறேன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு உபதேச கருத்தை தான் இதிலே உணர்த்துகின்றார்கள். காட்டிற்குள் சில வகையான செடிகள் உண்டு. அந்த செடிகளின் மீது தெரியாமல் மிதித்துவிட்டால் நினைவையே இழந்து விடுவோம். அதற்கு அடுத்து எங்கே போகின்றோம், என்ன செய்கின்றோம் என்றே தெரியாது. அதாவது மறதி பூடு என்று சொல்வார்கள். அந்த செடியை தூசி போல் ஆக்கி வீட்டு வாசல் படியில் தேய்த்து விட்டால் நினைவுகள் மறைந்துவிடும். கடையிலே போட்டுவிட்டால் மிதித்துவிட்டால் சிந்தனை நமக்கு இல்லாது போய்விடும். என்றால் குருநாதர் காட்டிற்கு அழைத்து சென்று இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி காட்டுகின்றார்கள். நாங்கள் 2 பேரும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் ஒதுங்கி செல்லுகின்றார். என்னை ஒரு செடி மீது மிதித்து விட்டு வா என்று சொல்லுகின்றார். செடியை மிதிக்கின்றேன். செடியை மிதித்து நான் கடந்து சென்றால் என்னுடைய நினைவே இல்லை. எந்த பக்கம் போகின்றேன், என்ன செய்கின்றேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார் ஞானகுரு. அப்பொழுதுதான் குருநாதர், செடிகளுக்கு சத்து எப்படி இருக்கிறது பாருடா என்கிறார். காரணம், மனிதனானவன் காட்டிற்குள் அவன் சந்தர்ப்பம் அடிபட்டு வேதனையுடன் கீழே விழுந்து தன்னை மறந்த நிலையில் மடிந்து விடுகின்றான். அப்படி அவன் நினைவை இழந்து எப்படி மடிந்தானோ, இந்த உணர்வுகள் சில செடி அதனுடைய சத்துகளுடன் கலக்கப்பட்டு பல வகைகளில் மாற்றமடைந்து அது புது செடியாக உருவாகப்படும் பொழுது இந்த விழுதுகளில் அவன் எப்படி நினைவு இழந்தானோ அந்த உணர்வின் ஆற்றல் வருகின்றது. அதை மிதித்தால் நம் சிந்தனைகளை இழக்கச் செய்கின்றது. இதுதான் காரணம். பிறகு குருநாதர் என் கையை பிடித்து இழுத்து கொண்டே செல்கின்றார். ஆனால் எனக்கு என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று எனக்கு சுய நினைவே இல்லை, தெரியவில்லை. வேகமாக என் கையை பிடித்து இழுத்து வாடா 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 என்று கூப்பிட்டு கொண்டே சென்றார். பின் வேறு சில செடிகளை காண்பிக்கின்றார். அதன் மீது உட்கார் என்று சொன்னார். உட்கார்ந்த பின்புதான் அப்புறம் எனக்கு சுய நினைவு வருகின்றது. ஏனால் குருநாதர் எல்லாவற்றையுமே அனுபவ ரீதியிலே தான் கற்றுக் கொடுத்தார். நான் சும்மா ஏதோ கதை சொல்லுகின்றேன், ஏதோ மொழியாக வாயிலே பேசுகிறேன் என்றல்ல. இது எதற்காக என்றால், உங்களுக்குள் நல்ல குணங்கள் இருக்கின்றது, உயர்ந்த சிந்தனைகள் இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்பம் உங்களை அறியாத சில தீமை செய்யக்கூடிய உணர்வுகளோ, இப்பொழுது சொன்னமே நினைவை இழக்கும்படி செய்யக்கூடிய உணர்வுகள் போன்று சில தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் நுகர்ந்து விட்டால் நல்லது செய்யக்கூடியவைகளுக்கு அது திரைமறைவாகி விடுகிறது. நல்லதை சிந்திக்க முடிவதில்லை, நல்லதை எண்ணினாலும் செயல்படுத்த முடிவதில்லை. அதை போன்ற நிலையிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும். உங்களை திரைமறைவாக்கும் அந்த நிலையிலிருந்து உங்களை காக்க வேண்டும் என்று நோக்கத்தில்தான் குருநாதர் காட்டியவழில் அந்த மகரிஷி நல்வட்டத்தில் நீங்கள் என்றுமே செல்ல வேண்டும். மகரிஷிகள் வழியிலேயே செல்ல வேண்டும். இந்த விஞ்ஞான உலகில் இனி வரும் கடுமையான தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கே இதை சொல்லுகின்றேன். என்றால் எத்தனையோ நிலைகளை குருநாதர் காட்டிற்குள் காண்பித்தார், அறியும்படி செய்தார், கற்றுக் கொடுத்தார். உண்மைகளை உணர்ந்து கொண்டேன். ஆனால் அவ்வாறு குரு மூலமாக பெற்ற அந்த உயர்ந்த ஆற்றல்களை, அனுபவங்களை எனக்குள்ளேயே நான் வைத்துக்கொண்டு உங்களிடம் சொல்லாமல் விட்டால் என்னாகும், மறைந்து விடுகின்றது. ஆகவே அப்படி அல்லாதபடி உங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது இதை நினைவாக்கி உணர்த்தப்படும் பொழுது குரு உணரும், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய உணரும். நீங்கள் உங்கள் நினைவாற்றல் அங்கே செல்லப்படும் போது நீங்கள் அந்த அருள் சக்திகளை பெற்று எனக்கு எப்படி அனுபவபூர்வமாக உண்மையின் இயக்கங்களையும் நம்மை அறியாது இயக்கக்கூடிய நிலைகளையும் அது அருள் உணர்வு எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நிலைகளையும் அனுபவபூர்வமாக அங்கே எனக்கு கொடுத்தாரோ, அந்த சக்திகளை நீங்களும் பெற்று அதை நீங்களும் வளர்த்து உங்கள் பார்வையால் மற்றவருடைய தீமைகளை நீங்களும் போக்க முடியும். உங்கள் தீமையிலிருந்து நீங்களும் விடுபட முடியும். ஆக இப்பொழுது சொன்னது போன்று சிந்தனை இழக்கச் செய்யும் நிலையிலிருந்து நீங்கள் மீண்டும் மற்றவர்களை மீட்கும் சக்தியும்
வரும் தீமைகளை மாற்றி அமைக்கும் சக்தியாக தெளிந்த மனம் கொண்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் உணர்வாக மெய்ஞானிகள் வழியில் உங்கள் வாழ்க்கை அருள்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்கே இதை உணர்த்துகின்றேன். குரு கொடுத்த அனுபவங்களை இவ்வாறு நீங்கள் சிந்தித்து அதை பெற வேண்டும் என்று அந்த வழியிலே நீங்களும் சிந்தித்து செயல்பட முற்பட்டால் குரு வழியில் அருஞானம் உங்களுக்குள் முழுமையாக கிடைக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஞானியாக முடியும், ஞானியாக வேண்டும். அவர்கள் உங்களுடைய உணர்வை, உங்களுடைய சொல்லை, உங்களை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த அருஞானம் பெற வேண்டும். அந்த அருஞானத்தை நீங்கள் ஊட்டி மறைந்திருக்கும் தீமையான உணர்வுகளை அப்புறப்படுத்தி அருள் மொழியின் உணர்வுகள் எல்லோருக்குள்ளும் பெருக வேண்டும். அது பெருகி ஓங்கி வளர வேண்டும். அருள் சக்தி அங்கே பெருக வேண்டும் என்ற நிலையில்தான் குருநாதர் எம்மை எந்த நோக்கத்தில் காட்டிற்குள் அழைத்துச் சென்று பல உண்மைகளை, பேருண்மைகளை உணரும்படி, உணர்த்தும்படி, அந்த ஆற்றலை பெறும்படி, தீமையிலிருந்து விடுபடும்படி சக்தி வாய்ந்த ஞான வித்துகளாக எனக்குள் உருவாக்கி கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுக்குள்ளும் அவ்வப்பொழுது சொல்லி நீங்களும் அதன் வழி பெற வேண்டும். நீங்களும் அந்த ஆற்றலை பெற வேண்டும். நீங்களும் தீமையிலிருந்து விடுபட்டு மற்றவர்களின் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக, சக்திமான்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் குரு எமக்கு உணர்த்தியிருந்தாலும் அதை என்னுள்ளேயே மறைத்து விடாது. உங்களுக்கும் அந்த ஆற்றலை அவ்வப்பொழுது சிறுக சிறுக பெறச் செய்வதற்கு இத்தகைய உபதேச உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். நீங்கள் எண்ணி குருவையும் மாமகரிஷி ஈஸ்வர குருவையும் உங்கள் உயிரான ஈசனை வேண்டி அந்த ஆற்றலை பெற்று வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார்.